பூனையும் காகமும். ஒரு நாள் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மழையில ஒரு அம்மா கழுகு ரொம்ப பசியோட தன்னோட கூட்டுல உட்கார்ந்திருந்தாங்க. அடைச்ச இந்த மழை வேற எப்போ நிக்கும்னே தெரியல. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா என் முட்டையை எப்படி தனியா நான் கூட்டுல விட்டுட்டு போறது? இந்த மழையில என் முட்டையை திருடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அம்மா கழுகு உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வயிறு நிறைய உணவு சாப்பிட்டுட்டு அம்மா கழுகு தன்னோட கூட்டுக்கு வந்துச்சு. ஆனா தன்னோட கூட்டை பார்த்த அம்மா கழுகுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. கூட்டுல கழுகோட முட்டை காணாம போயிருந்துச்சு. அச்சோ, என்னோட முட்டை! என் முட்டையை திருடுற அளவுக்கு இந்த காட்டுல யாருக்கு தைரியம் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமான அம்மா கழுகு தான் முட்டையை தேடி பறந்து போனாங்க. மீனு, நான் உணவு தேடுறதுக்காக போறேன். நீயும் என் கூட வரியா? ஆனா மிட்டு அண்ணா, இந்த மழையில நமக்கு எங்க உணவு கிடைக்கும்? தெரியல மீனு. ஆனா வீட்ல என் மனைவி ரொம்ப பசியா இருக்கா. அவ இப்ப முட்டை வேற இட்டிருக்கா. அதனாலதான் அவளுக்காக இந்த மழையையும் பொருள்படுத்தாம நான் உணவு தேட போறேன் அப்படின்னு ரெண்டு பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அம்மா கழுகு அங்க வந்துச்சு. ஏ பறவைகளா, இந்த பக்கமா யாராச்சும் ஒரு முட்டையை எடுத்துட்டு போறத பாத்தீங்களா? இல்ல கழுகக்கா, நாங்க யாரையும் பார்க்கல. ஆமா, நீங்க எதுக்கு கேக்குறீங்க? கூட்டுல இருந்த என்னோட முட்டைய ஏதோ ஒரு பறவை திருடி இருக்கு. கழுகுக்கா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது வரைக்கும் நம்ம காட்டுல எந்த முட்டை திருடனும் வந்ததில்ல. ஏ குருவி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? அந்த முட்டை திருட மட்டும் என் கையில கிடைச்சா அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் மிட்டுக்கிளியோட மனைவி சோட்டி அழுதபடியே அங்க வந்துச்சு. மிட்டு மிட்டு, நான் ரொம்ப அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். தூங்கி எழும்பி பார்க்கும்போது கூட்டுல இருக்கிற நம்மளோட முட்டையை காணல. சோட்டி, நீ என்ன சொல்ற? நம்மளோட முட்டை? யாரு நம்மளோட முட்டைய திருடி இருப்பா? அச்சச்சோ, அப்ப நிஜமா ஒரு முட்டை திருட நம்ம காட்டுக்கு வந்திருக்கான். இது ரொம்ப பெரிய பிரச்சனை. கண்டிப்பா நம்ம கூட சீக்கிரம் அந்த முட்டை திருடனை கண்டுபிடிச்சாகணும். எப்பவாச்சும் நீங்க அந்த முட்டை திருடனை கண்டுபிடிச்சா அவனை என் கிட்ட ஒப்படைங்க. அந்த முட்டை திருடனை நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகம்மா அங்கிருந்து பறந்து போனாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுது. மீனு குருவியும் மிட்டு கிளியும் அந்த திருடனை பற்றின தகவல்களை சேகரிக்கிறதுக்காக காட்டுல பறந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி போன ரெண்டு பறவைகளும் முதல்ல காலுக்காகத்தோட வீட்டின் கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. உடனே காலுக்காகமும் தான் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்துச்சு. என்ன பறவைகளா, என்ன விஷயம்? இவ்ளோ காலையிலேயே என் வீட்டோட கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க? காலுவண்ணா, நம்ம காட்டுல ஒரு முட்டை திருடன் வந்திருக்கான். அவனை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரியுமா? என்ன, முட்டை திருட வந்திருக்கானா? இல்ல இல்ல, எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. ஆமா காலு, உன் மனைவி எங்க? கொஞ்ச நாட்களா உன் மனைவிய காணவே இல்லையே. அவளோட அம்மாவின் காட்டுக்கு போயிருக்கா. சரி சரி, நீங்க கிளம்புங்க, எனக்கு வெளியே முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் தான் வீட்டோட கதவை பூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலுக்காகத்தோட செயலை பார்த்த மிட்டு கிளிக்கு காலுக்காகத்தின் மேல சந்தேகம் வந்துச்சு. மீனு, எனக்கு காலு மேல ஒரு சந்தேகமாவே இருக்கு. எதுக்கும் நாம காலுவை பின்தொடர்ந்தா நமக்கு ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைக்கும். சரி மிட்டுவண்ணா, உங்களோட சந்தேகத்தை நாம தீர்த்துடுவோம். வாங்க, காகத்துக்கு தெரியாம அதை பின்தொடரலாம். அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் காலுக்காகத்துக்கு தெரியாம அதை பின்தொடர ஆரம்பிச்சது. கொஞ்சம் தூரம் பறந்து போன காலுக்காகத்தோட கண்களுக்கு ஒரு கூட்டுல முட்டையும் கொய்யா பழமும் இருக்கிறது தென்பட்டுச்சு. உடனே காலுக்காகவும் அந்த கூட்டோட பக்கத்துல போச்சு. வாவ், எனக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். இந்த கூட்டுல யாரும் இல்ல அப்படின்னு காலுக்காகவும் பேசிக்கிட்டு இருந்தத மரக்கிளையில மறைஞ்சிருந்த பறவைகள் கேட்டாங்க. மீனு மீனு, பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல, அந்த காலுதான் முட்டை திருடன். வா வா, இப்பவே போய் அந்த காலுவை கையும் களவுமா பிடிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் காலுக்காகத்தோட பக்கத்துல பறந்து போனாங்க. ஹே காலு, நீ தானே முட்டை திருடன். பாத்தியா, உன்னை நாங்க கையும் களவுமா பிடிச்சிட்டோம். ஹே, என்ன சொல்றீங்க? எனக்கும் முட்டை திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எந்த முட்டையும் திருடல. காலுவண்ணா,
அப்படின்னா நீங்க எதுக்காக இந்த கூட்டோட பக்கத்துல உட்கார்ந்திருக்கீங்க? மீனு, அதெல்லாம் வேற விஷயம். நான் இந்த கொய்யா பழத்தை எடுக்கிறதுக்கு தான் இந்த கூட்டோட பக்கத்துல வந்தேன். எந்த திருடன் தான் முட்டை திருடனத ஒத்துப்பான்? வா, இப்பவே உன்னை கழுகக்கா கிட்ட கூட்டிட்டு போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு பறவைகளும் காலுக்காகத்த கழுகு கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அதே நேரத்துல தான் அம்மாவோட காட்டுல இருந்த ராணி காகத்துக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு. அது தண்ணீர் குடிக்கிறதுக்காக ஒரு நதிக்கரையோட பக்கத்துல வந்துச்சு. அந்த சமயத்துல புறா ஒரு பையை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அட, இந்த புறாவுக்கு என் அம்மாவோட காட்டுல என்ன வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் புறாவை பின்தொடர ஆரம்பிச்சது. புறாவும் அந்த பையை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா ஒரு குகைக்குள்ள பறந்து போச்சு. இந்த புறாவுக்கு இந்த குகையில என்ன வேலை? அதுவும் இல்லாம இந்த பையில எதை கொண்டு இந்த குகையில வைக்குது? இப்பவே நம்ம காட்டுல இருக்கிற பறவைகள் கிட்ட இத சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ரொம்ப வேகமா தன்னோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. என் முட்டையை திருடி சாப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? ஒழுங்கா நீதான் முட்டைய திருடுனேன்னு ஒத்துக்கோ. கழுகக்கா, நிஜமா நான் உங்க முட்டைய திருடல. நான் அந்த கொய்யா பழத்தை எடுக்கிறதுக்காக தான் அந்த கூட்டோட பக்கத்துல போனேன். அந்த சமயத்துல ராணிக்காகவும் தன்னோட காட்டுக்கு வந்துடுச்சு. நிறுத்துங்க, எதுக்காக என் கணவரை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? உன் கணவர் தான் இந்த காட்டுல இருக்கிற முட்டைகளை எல்லாம் திருடி இருக்கான். இல்ல காலு, நிஜமா அப்படி செய்திருக்க மாட்டாரு. உண்மையான முட்டை திருட அந்த புறா தான். ஒரு பையில ஏதோ எடுத்துக்கிட்டு அது குகைக்குள்ள போறத நான் பார்த்தேன். அந்த புறாவை விசாரிச்சா எல்லா விஷயமும் வெளியே வரும். ராணி அக்கா, உண்மையாவா சொல்றீங்க? ஆனா புறான்னு அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதோ அந்த புறாவே பறந்து வருது, அந்த புறா கிட்டயே கேளுங்க. அந்த சமயத்துல அந்த பக்கமா பறந்து வந்த புறாவை எல்லா பறவைகளும் வழிமறிச்சாங்க. புறான, இந்த நேரத்துல நீங்க எங்க போயிட்டு வரீங்க? மீனு, நான் எங்கேயும் போகலையே. நான் நம்மளோட காட்டுல தான் இருக்கேன். ஹே புறா, பொய் சொல்லாத. நீ என் அம்மாவோட காட்டுக்கு போகல. நான் உன்னை பார்த்துட்டேன். நீ எந்த பொய்யும் சொல்ல முடியாது. எல்லா பறவைகளும் ஒன்னு சேர்ந்து இப்படி கேட்டதுமே புறா அழ ஆரம்பிச்சிடுச்சு. ஹே புறா, அழுதா மட்டும் உன்னை விட்டுடுவேன்னு நினைக்காத. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நீ அந்த குகைக்குள்ள எதை கொண்டு போய் வச்சிருக்க? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் உங்க முட்டைகளை எல்லாம் திருடுனது. புறானு, நீங்களா? ஆனா முட்டைகளை திருடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? மீனு, ஒரு மோசமான பூனை என் குழந்தைய பிடிச்சு வச்சிருக்கு. தினமும் இந்த காட்டுல இருக்கிற பறவைகளோட முட்டையை எடுத்துட்டு போய் அந்த பூனை கிட்ட கொடுக்கலன்னா அது என் குழந்தைய சாப்பிட்டுடுவேன்னு மிரட்டுது. வேற வழி இல்லாம தான் நான் எல்லா பறவைகளோட முட்டையும் திருடிட்டேன். அந்த பூனை கிட்ட இருந்து எப்படி என் குழந்தைய காப்பாத்த போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. புறானே, நீங்க கவலைப்படாதீங்க. நாம அமைதியா யோசிச்சு தெளிவா ஒரு திட்டத்தை போட்டா நிச்சயமா அந்த பூனை கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சாங்க. புறா வழக்கம் போல அந்த குகைக்குள்ள பறந்து போச்சு. என்ன, இன்னைக்கு எந்த முட்டையும் நீ எடுத்துட்டு வரலையா? பூனையாரு, இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளோட முட்டையும் தீந்து போயிடுச்சு. நான் பக்கத்து காட்டுல இருக்கிற பறவைகளோட முட்டைய திருடி ஒரு குகைக்குள்ள வச்சிருக்கேன். நீங்க அந்த குகைக்கு வந்தீங்கன்னா எல்லா முட்டைகளையும் சாப்பிடலாம். ஓ, அதுவா விஷயம். சரி வா, இப்பவே அந்த குகை எங்க இருக்குன்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோசமான பூனை நிறைய முட்டைகளை சாப்பிடணுங்கிற ஆசையில புறா கூட பக்கத்து காட்டுக்கு போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட மீனுக்குருவி ரொம்ப வேகமா அந்த குகைக்குள்ள வந்துச்சு. அப்படி வந்த மீனுக்குருவி குழந்தை கிக்கியோட கட்டை அவித்துச்சு. அந்த பூனை குகைக்குள்ள போனதுமே எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த குகையோட வாசலை மூடிட்டாங்க. அந்த பூனையால மறுபடியும் அந்த குகையில இருந்து வெளியே வரவே முடியல. தான் குழந்தைய மறுபடியும் பார்த்த புறா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்ன புறா எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுச்சு. புறாவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட எல்லா பறவைகளும் புறாவை மன்னிச்சுட்டாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நம்மளோட பிரச்சனைய வெளிப்படையா ஒருத்தங்க கிட்ட சொல்லும் போதுதான் அதற்கான உண்மையான தீர்வு நமக்கு கிடைக்கும். காட்டில் பேய். நபுருங்கிற ஒரு அழகான காட்டுல ஒரு ஒற்றை பனைமரம் இருந்துச்சு. அந்த பனைமரத்துல முதல் முறையா நிறைய பனங்காய்கள் வந்திருந்துச்சு. அந்த பனங்காய்களோட வாசம் காட்டு முழுவதும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு பச்சை நிற பேய் ஒண்ணு வந்துச்சு. அந்த பேய் காடு வழியா பறந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல
பேயோட கண்களுக்கு அந்த பனை மரம் தென்பட்டுச்சு. ஈஹிஹிஹிஹி. பனம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பனம்பழத்தோட வாசம் வேற ரொம்ப அருமையா இருக்கு. அப்படின்னு சொன்ன அந்த பேய் மெதுவா பனை மரத்தோட பக்கத்துல வந்துச்சு. பிறகு அந்த பேய் பனை மரத்துல இருந்த பனம்பழங்களை பறிச்சு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. வயிறு நிறைய சாப்பிட்ட பேய் அந்த பனை மரத்தோட பக்கத்துல இருந்த அத்தி மரத்துல உட்கார்ந்து ஓய்வெடுத்துச்சு. அந்த நேரத்துல அந்த பக்கமா ஒரு புறா பறந்து வந்துச்சு. ஆஹாஹா, இந்த மரத்துல எப்படா பழங்கள் பழுக்கும்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். வாசனை வேற ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னைக்கு இந்த பழங்களை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன அந்த புறா ரொம்ப சந்தோஷமா பனை மரத்துல இருந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த அந்த பேய்க்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஈஹிஹிஹி. இது எனக்கு மட்டும் சொந்தமான மரம். அப்படின்னு சொன்ன அந்த பேய் ஒரு பனங்காயை எடுத்து அப்படியே புறா மேல எரிஞ்சுது. பனங்காய் தான் மேல பட்டதுமே புறா அந்த உயரமான மரத்துல இருந்து தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. அப்படி விழுந்த புறா அந்த இடத்துலயே இறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி எந்த பறவைகள் பனம்பழங்களை சாப்பிட வந்தாலும் அந்த பேய் பனங்காய அந்த பறவைகள் மேல தூக்கி போட்டு அவங்கள கொன்னுடும். பனைமரத்தோட பக்கத்துல யாரு போனாலும் அவங்க உயிரோட திரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி காடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. இதனால பறவைகள் எல்லாரும் அந்த பனைமரத்தோட பக்கத்துல போறதுக்கே ரொம்ப பயந்தாங்க. தான் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போன மீனுக்குருவி இந்த விஷயத்த ராணி காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. ஒருவேளை அந்த பனைமரத்துல பேய் இருக்குமோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ராணி. ஆனா எனக்கு உறுதியா எதுவும் தெரியாது. நாம எல்லாரும் இந்த நேரத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. ஆமாமா மீனு, நீ ரொம்ப சரியா சொன்ன. இனிமே தப்பி தவறி கூட அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். பிறகு அந்த ரெண்டு பறவைகளும் அவங்கவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. ராணிக்காகவும் தான் குடும்பத்துக்கு கூட ரொம்ப சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா குழந்தை ராஜுவுக்கும் தூக்கமே வரல. ராஜு அந்த பனைமரத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தான். ராஜு தான் அப்பா அம்மாவுக்கு தெரியாம மெதுவா வீட்டோட கதவை திறந்து மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனான். ராஜுவோ ஜன்னல் வழியா மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தான். வீட்டுக்குள்ள சாராவும் மீனுக்குருவியும் ரொம்ப நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சாரா, ஹே சாரா, எழுந்துரு. சாரா, நான் ராஜு வந்திருக்கேன். அட, என்ன ராஜு இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? சாரா, மெதுவா பேசு. உங்க அம்மா எழும்பிட போறாங்க. சாரா, நான் அந்த ஒற்றை பனை மரத்தோட பக்கத்துல போறேன். நீயும் என் கூட வரியா? அச்சச்சோ, என்ன ஒற்றை பனை மரமா? நாங்க வரவே மாட்டேன்பா. அங்கதான் பேய் இருக்குன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஐயோ சாரா, அது நம்மளை ஏமாத்துறதுக்கு எல்லாரும் சொல்ற கட்டுக்கதை. அந்த பனைமரத்தோட பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கும். அதை யாரும் சாப்பிட கூடாதுன்னு தான் இப்படி கதை கட்டுறாங்க. குழந்தை சாராவும் ராஜு சொன்னதை நம்பி ஒரு சாக்கு பையை எடுத்துக்கிட்டு அந்த ஒற்றை பனை மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. ரெண்டு சின்ன குழந்தைங்களும் தன்னை நோக்கி வரத அந்த பேய் பார்த்துச்சு. ஈஹிஹிஹி. பெரிய பறவைகளே என்கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க. பாவம், இந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களும் இன்னைக்கு அநியாயமா சாக போறாங்க. அதே நேரத்துல பனைமரத்தோட பக்கத்துல வந்த ரெண்டு குழந்தைங்களும் அங்க இருக்கிற பனைப்பழங்களை ரொம்ப வேகமா அவங்க கொண்டு வந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த பேய் தன்னோட கைய ரொம்ப பெருசா நீட்டுச்சு. அப்படி நீட்டின பேய் ராஜுவையும் சாராவையும் பிடிச்சிடுச்சு. அச்சச்சோ, எல்லாரும் சொன்னது உண்மைதான். எங்க பேய் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எங்களை கொன்னுடாதீங்க. நாங்க சின்ன குழந்தைங்க. எங்களை தயவு செஞ்சு விட்டுடுங்க. சின்ன குழந்தைங்க செய்யற வேலையா இது? இந்த மரத்துல இருக்கிற பனம்பழங்களை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். நீங்க தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. இந்த பனைப்பழங்களை விட சுவையான உணவுகளை நாங்க உங்களுக்கு தரோம். சாரா இப்படி சொன்னதுமே அந்த பேய் ரெண்டு குழந்தைங்களையும் கீழே விட்டுடுச்சு. ஹே குழந்தை, நீ சுவையான உணவு தரேன்னு சொன்னனால உன்னை விடுறேன். நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள நீ எனக்கு சுவையான உணவுகளை கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்ன அந்த பேய் சாராவையும் ராஜுவையும் வீட்டுக்கு போக சம்மதிச்சது. ரெண்டு குழந்தைங்களும் உயிர் பிழைச்சா போதும்னு
அங்க இருந்த பனம்பழங்களை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ராணிக்காகவும் தான் வீட்டுக்குள்ள பனம்பழங்கள் இருக்கிறத பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஹே ராஜு, இங்க வா, இங்க எப்படி பனம்பழங்கள் வந்துச்சு? தான் அம்மா இப்படி கேட்டதுமே ராஜுக்காகவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அட பாவி ராஜு, உன்னை அந்த ஒற்றை பனை மரத்தோட பக்கத்துல போகாதேன்னு தானே சொன்னேன். ராணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி. நீ பேசாம இந்த பனம்பழங்களை எல்லாம் எடுத்து மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி போட்டுட்டு வந்துடு. அந்த பேய் நிச்சயமா பனம்பழங்களை தேடி வரும். ஆமாமா காலு, நான் இப்பவே இதை செய்யறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பிறகு யாருமே பார்க்காத நேரம் மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி அந்த பனங்காய் மூட்டையை வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தான் வீட்டுக்குள்ள பனங்காய்கள் இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்ன இது, நம்ம வீட்டுக்குள்ள பனங்காய்கள் எப்படி வந்துச்சு? உண்மையை சொல்ல சாரா, என்ன நடந்தது? தான் அம்மா இப்படி கேட்டதுமே சாராவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. நல்ல வேலை சாரா, நீ உயிரோட வீட்டுக்கு திரும்பி வந்த. இனிமே எக்காரணம் கொண்டும் நீ அந்த ஒற்றை பனைமரத்தோட பக்கத்துல போகவே கூடாது. சரிம்மா, நான் இனிமே அந்த பனைமரத்தோட பக்கத்திலேயே போக மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அப்படியே சாயங்கால வேலை வந்துச்சு. சாயந்தர நேரத்துல காடு முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்ப பலமா அடைமழை பெய்ய ஆரம்பிச்சது. மீனுக்குருவியோ சாரா எடுத்துட்டு வந்த பனம்பழத்துல சுவையான பலகாரங்களை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பலகாரத்தோட இனிமையான வாசம் காடு முழுவதும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆஹா, என்ன அருமையான நறுமணம்! இந்த நறுமணம் எங்கிருந்து வருதுன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன அந்த பேய் அந்த நறுமணத்தை முகர்ந்தபடியே பறந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே பேய் மீன்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. ஜன்னல் வழியா மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள அதை எட்டி பார்த்துச்சு. இந்த பலகாரம் தான் இப்படி மணக்குது, இதை இப்பவே நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன அந்த பேய் ஜன்னல் வழியா தன்னோட கைய நீட்டுச்சு. கொதிக்க கொதிக்க இருந்த பலகாரத்தை எடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி உட்காந்து பேய் அந்த பலகாரங்களை சாப்பிட்டுது. எனக்கு தினம் தினம் இந்த பலகாரம் சாப்பிட கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பிறகு அங்கிருந்து பறந்து மறுபடியும் ஒற்றை பனை மரத்தோட பக்கத்துல போயிடுச்சு. இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இருந்த குழந்தை சாரா பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பாடா, இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பனம்பழத்தை விட அந்த பேய்க்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்குது. அம்மா வாரத்துக்குள்ள இந்த பணியாரத்தை கொண்டு போய் அந்த பேய்கிட்ட கொடுத்துடணும், இல்லைன்னா அது என்ன கொன்னுடும் அப்படின்னு சொன்ன சாரா தான் வீட்டுல இருந்த பணியாரங்களை ஒரு மூட்டையில எடுத்துக்கிட்டு ஒற்றை பனை மரத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல காட்டுல மழையும் ஓஞ்சிருந்துச்சு. ஏய் சின்ன குருவி, சொன்னபடியே வந்துட்டியே. ஆமா, அந்த மூட்டையில என்ன வச்சிருக்க? அந்த பணியாரத்தை பேய்க்கு சாப்பிட கொடுத்துச்சு. அதை சாப்பிட்ட பேய்க்கும் பணியாரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேய் சாராவுக்கு நிறைய பனம்பழங்களை கொடுத்து அனுப்புச்சு. வீட்டுக்கு வந்த சாரா தான் அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அன்னையில இருந்து மீனுக்குருவி சாரா கொண்டு வர பனம்பழங்களை வச்சு விதவிதமான பணியாரங்களை தயார் பண்ணுச்சு. சாராவும் அந்த பணியாரத்தை எடுத்துக்கிட்டு பேய்க்கு கொண்டு போய் கொடுப்பா. பேயும் அதை ரொம்ப சந்தோஷமா சாப்பிடும். அதுக்கு பதிலா பேய் நிறைய பனம்பழங்களை சாராவுக்கு கொடுக்கும். அந்த பனம்பழங்களை சாராவும் மீனுக்குருவியும் மார்க்கெட்ல கொண்டு போய் விற்பாங்க. பேயும் அன்னையில இருந்து எந்த பறவைகளையுமே காயப்படுத்தாம எல்லா பறவைகள் கிட்டையும் நண்பர்னா பழக ஆரம்பிச்சது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். தீப்திதா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மகிசாலினி, ஹர்ஷா, லிங்கேஸ்வரி, ரித்திகா, கார்த்திகா, பாவனா ஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீ சாய்சா, ஆதினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரபியா, பிக்கி, விசு, ஜியானா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லவ் யூ ஜியானா பேபி. நிலா, ஜீவா, ரக்ஷித்,
சஜிஹா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அஜீவன், ஆதிரா, ருத்ரா, பாகுபலி, காவிஷ் எல்லா குட்டீஸும் நல்லா படிச்சு சமத்து பாப்பாவா வளர மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். ஹாய் கிரி, காவேரி, நிலா, திரு, மலர், பவி, சுமித்ரா, ஆதி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சந்துரு, ஹேமா உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஹாய். ரஞ்சினி, தாவீது 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அம்மு, அச்சு, கீர்த்திகா, சபரீஷ் குமார் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரித்தீஷ், நிகிலன் நீங்க நல்லா படிச்சு குட் பாயா வளர மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். வர்ஷிகா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பிரசன்னா, தாரணி, ஜெனி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் யோவான், நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.